ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. முதல்ல நீங்கள் மாடலில் நல்லா அழகாக நீட்டாக பண்ணிடுறீங்க. பண்ணி முடிச்சுட்டு பேஸ் ஒரு க்ளேலேயே ஒரு பேஸ் செய்வீங்க. குறிப்பிட்ட திக்னஸில் செஞ்சு அதை மேலே வச்சு எப்படி அட்டாச் பண்ண முடியும்னு தெரியாமல் அப்படியே வச்சு விட்டுருவீங்க. அது ரெண்டும் ஒட்டாமல் அந்த மாடலை பிடிச்சி தூக்கும்போது பேஸு தனியாக கழண்டு விழுந்துடுறது. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி செய்யுங்க. ஒரு மெலிசான ஒரு ஸ்ட்ரிங் செஞ்சு சுற்றி வர அதை வச்சு இன்னும் கூட மெலிசாக செஞ்சு சுற்றி வர அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வாட்டரை தொட்டு ஃபிங்கரால் தொட்டு அப்படியே லேசாக ட்ராக் பண்ணிங்கன்னா, எல்லாம் மேலே கீழே எல்லா பக்கமும் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாடல் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே நிற்கும். அதிலிருந்து கலண்டு வராது. ஆனால் இந்த மாடல் செஞ்ச உடனே ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் செஞ்சு சரியாக ஒட்டாமல் அடுத்த நாள் எடுத்து ஒட்ட வச்சிங்கன்னா சரியாக ஒட்டாது, திரும்பவும் கலண்டு தான் வரும். காய விட்ட பிற்பாடு அந்த மாடலை திரும்பவும் எப்படி கண்டினியூ பண்ணணும்னு நான் சொல்லித்தர்றேன். ஆனால் ஈரமாக இருக்கும்போது இது மாதிரி செய்யுங்க. இது மாதிரி ஃபுல்லாக டேப் மாதிரி போட்டு அதே க்ளே டேப் மாதிரி செஞ்சு அதை ஒட்டி இழுத்து விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் தனியாக டேக் ஆகி வெளியே வந்துடாமல் இருக்கும். இதே மாதிரி ஒரு மாடலுக்கும் நான் வீடியோஸ் எப்படி டெக்னிக்ஸ்லாம் எப்படி க்ளே மாடலில் க்ளே ஸ்கல்ப்சர் பண்ணும் பொழுது என்னெல்லாம் டவுட் வரும், அதை எப்படியெல்லாம் க்ளியர் பண்ணலாம், ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லிங்க்குள்ளே போய் நான் போட்டுக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அது போக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதை க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.